This week we have 4 interesting webinars only for you. The first one is All Weather Investing, one strategy for every market by Samyukta Vibhu. That is at 10 a.m. And on 10 a.m. we also have Kodishwari, a special women-only webinar by Lakshmi and Archana in Tamil language. 11 a.m. we have Corporate India Result Update webinar by G.R. Balaji sir. And finally at 12 p.m. we have Ask M2W Anything About Health Insurance webinar by Insurance Specialist Archana and Swagat. Go ahead and register now itself and we will see you on Saturday. மாறுகிறதா இந்த மார்க்கெட் சூழல்? இந்த வாரம் முக்கியமான ஒரு பொருளாதார நிகழ்வு நடக்க போகுது. எங்கன்னா யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் 17-18 செப்டம்பர் மீட் பண்ணி அமெரிக்காவின் வட்டி விகிதத்தை குறைக்கப் போகிறது. எப்பவுமே இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே எதிர்பார்ப்புகள் உருவாகிடும். 65% எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்க வட்டி விகிதத்தை 0.5% குறைப்பாங்க அப்படிங்கிறது தான். இது மிகப்பெரிய வட்டி குறைப்பு. 0.5% குறைப்பதோடு இல்லாமல் இந்த 2 நாள்ல ஒரு நாள், யூசுவலி 2வது நாள் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது என்னன்னா அடுத்தது எப்போ வட்டி விகிதத்தை குறைப்பாங்க அப்படிங்கிறது. அதே போல இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எவ்வளவு வட்டி குறைப்பாங்க, அடுத்த ஆண்டு எவ்வளவு முறை வட்டி குறைப்பாங்கன்றதுக்கும் ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? குளோபல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய ஃபண்ட் அலோகேஷனை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வட்டி விகிதம் அமெரிக்காவில் அடுத்த ஓராண்டில் ஒரு 2% குறையும் அப்படின்னு நம்பிக்கை வந்தாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யூஎஸ்ல இன்னும் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், அமெரிக்கா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் கையில் இன்னும் பணத்தை போடுவாங்க. அவங்களுடைய இன்கம்ல இன்னைக்கு நிறைய பணம் வட்டிக்கு போகுது, நிறைய பணம் உணவு தேவைகளுக்கு அதிகமாக செலவாகுது, இதெல்லாம் குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் முதலீட்டாளர்கள் தங்களுடைய மொத்த அலோகேஷன்ல, குளோபல் அலோகேஷன்ல யூஎஸ்க்கு மறுபடியும் வெயிட்டேஜை கூட்டலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடு ஒன்று அதே லெவலில் தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது அல்லது குறைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றம் என்பது ஏதோ கடன் வாங்குபவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. உலக அளவில் குளோபல் அசெட் அலோகேஷன்ல பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார நிகழ்வு இதுதான் நான் உறுதியாக சொல்வேன். இன்னைக்கு எஃப்ஐஎஸ்னுடைய எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்டாண்ட்ஸ் என்னங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். போன வருஷம் பூரா வித்தாங்க, இந்த வருஷம் இது வரைக்கும் வித்திருக்காங்க. ஒரே ஒரு நாள் போன வாரம் வாங்கினாங்க. எவ்வளவுக்குன்னா 7500 கோடி ரூபாய்க்கு. அவங்க வாங்கினோடனே என்னாச்சு, அன்னைக்கு மார்க்கெட்டு நிஃப்டி லெவலில் ஏறிச்சு. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன நுவான்ஸ் இருக்கு. நிஃப்டி லெவலில் தான் மார்க்கெட் அன்னைக்கு ஏறிச்சு. ஓவரால் பிராட் மார்க்கெட் ரேலி நமக்கு கிடைக்கல. அப்போ எஃப்ஐஎஸ் ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பணத்தை போட்டால் கூட நிஃப்டியில் தான் போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன். பட் இதையும் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ அந்த வகையில் இந்த 2 நாள் நிகழ்வுகளை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். ஸோ நீங்கள்லாம் இது வரைக்கும் கம்பெனி ஷேர் பிரைஸ் ஏறுதா இறங்குதா, எதை வாங்கலாம் எதை விற்கலான்ற ஒரு அப்ரோச்சில் தான் இருந்திருப்பீங்க. இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இன்று இரவும் நாளை இரவும். எதுக்குன்னாக்கா யூஎஸ்ல என்ன நடக்குது, மேக்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, அது உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும்போது அந்த பாதிப்பு நம்ம எப்படி பாதிக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர் ஒரு லெவலுக்கு மேலே வளரவே முடியாதுங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு லெவல் வந்தோடனே அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை, அதுதான் குறையா இருக்கும்.
நிறைய இன்வெஸ்டர்ஸ் எனக்கு மேக்ரோ தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு லெவல் வந்த உடனே அவங்களால வளர முடியாம போறதுக்கு முக்கியமான காரணம் மேக்ரோ இல்லாம அவங்க பண்ணக்கூடிய பல முதலீடுகள் வந்து கஷ்டப்படும். இன்றைக்கு சூழ்நிலையில எஃப்ஐஐஸ் இந்தியாவில் வாங்கறதுக்கு வெயிட் பண்றாங்கன்றதான் உண்மை. எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எல்லா குளோபல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இதான் சொல்றாங்க. எஃப்ஐஐ மணி இஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள வரது காத்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து அவங்க பணத்தை வந்து கொட்டுவாங்க. அவங்க இதை சொல்லும் போது அதுல ஒரு உள்ள அர்த்தமும் இருக்கு. இந்த மார்க்கெட் விழுந்தா அது வாங்கப்படும், டிப்ஸ் வில் கெட் பாட் அட் த மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது தான். ஆனாலும் அதுல ஒரு நுவன்ஸ் இருக்கு. டிப்பு வந்தாலும் அது எங்க வாங்கப்படும்னா லார்ஜ் கம்பெனிஸ்லாம் வாங்கப்படும்ங்கிறத பல பேர் சொல்றது இல்ல, சில பேர் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்டும் அதை வந்து ஒரு டைரக்டா சொல்லாம ஒரு சட்டிலா தான் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாக்கா அதுக்கப்புறம் எஃப்ஐனுடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன, எமர்ஜிங் மார்க்கெட் ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க? நான் ஏதோ இந்த ஷேரை வாங்கினேன், நாளைக்கு விற்கிறேன், ஐபிஓல வாங்கினேன், முதல் நாள் வித்துட்டேன், காசு பண்ணேன். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் முதல் நாள் வாங்கினேன், 2ஆம் நாள் வித்துட்டேன், 10% பண்ணேன், ஒரே நாளில் 10% பண்ணிக்கிட்டு இருக்கேனே, நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் மாறும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ஐபிஓவே வராது, சக்சீட் ஆகாது, பல பேர் வித்ட்ரா ஆயிடுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்றில், மறுபடியும் நடக்கும். அப்போ இதுக்கே பழக்கப்பட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியாது. அதனால இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இதை கத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது லைவா கத்துக்கிட்டாதான் நாளைக்கு நீங்க இதே சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்குவீங்க. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு டைரக்ஷன் செட்டருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 0.5% வரும் குறைப்பு அப்படின்னு 65% பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒருவேளை 0.25 வந்தா யூஎஸ் மார்க்கெட்டே இறங்கக்கூடும். யூஎஸ் மார்க்கெட்ல இறங்கினா கிட்டத்தட்ட அதே பிரதிபலிப்பு இங்கேயும் வரும். ஏன்னா நிஃப்டியும் S&P 500 கிட்டத்தட்ட கார்லேட்டட், சமீப காலங்களில் லாங் டேர்ம்லையும் கார்லேட்டட். ஸோ எது அங்க நடந்தாலும் இங்க அது பிரதிபலிக்கும். அங்க அடிச்சா இங்க வலிக்கும். அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா இங்க எப்படி ஆகும்ன்றது கேரண்டி பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன், அங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்தா இங்க இருக்கிற பணத்தை எடுத்து அங்க போடலாமான்னு கூட அவங்க யோசிக்க கூடும். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஃப்ளூயிடான ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் உள்நாட்டு முதலீடுன்றது இன்றைக்கு வரலாற்று இல்லாத அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, மறுப்பே கிடையாது. அதுவும் நேரடி பங்கு முதலீடுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, சில கம்பெனிஸை அதே இண்டஸ்ட்ரியில யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை வித்து நாசம் பண்ணா கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இறங்கவே இல்லை விலை. உதாரணத்துக்கு இந்த கிராஃபைட் எலக்ட்ரோட் கம்பெனிஸை சொல்லலாம். யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து சின்ன பின்னம் ஆயிடுச்சு. ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்டு அவங்க இவங்க எல்லாம் வாங்கி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட பல இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம். சோலார் உலகம் பூரா இன்னைக்கு ஸ்ட்ரகிள்ல இருக்கு. எல்லா சோலார் ஸ்டாக்ஸும் குளோபலா பாத்தீங்கன்னா லோ கிட்ட இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஹை கிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து அதை ஹை வேல்யூல வாங்கிட்டே இருக்கோம், டிப்பை வாங்கிட்டே இருக்கோம், இறங்க வாங்குறோம். ஸோ இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் ட்ரிவன் மார்க்கெட்டா இருக்கு. குளோபலை வந்து யாரும் பார்க்கறது இல்லை, அது நம்மளை பாதிக்காதுன்னு தான் முக்காவாசி பேர் நினைக்கிறாங்க. இங்க இதை போல் பண்ணா 65% பேர் அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் இங்க பாதிக்காதுன்னே சொல்லிடுவாங்க இன்னைக்கு. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட் இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்குது. பட் ஒரு நல்ல இன்வெஸ்டர் எப்போ தன்னை மாற்றிக்கணுமோ அப்போ மாற்றிக்கணும். நான் ஒரு சின்ன எபிசோட் சொல்கிறேன். ஜனவரி 2008 பீக் ஆஃப் த புல் ரன், பாம்பேல ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு ப்ரொஃபசர் ப்ரூஸ் கிரீன்வால்ட்னு வராரு. அவர் யாருன்னா கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலுடைய டீன் இன்வெஸ்டிங்ல. இந்த ப்ரூஸ் கிரீன்வால்ட் வந்து கிராமியன் இன்வெஸ்டிங், வாரன் பஃபெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நபர் இங்கே வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சரில் லஞ்ச் பிரேக்கில் நாங்கள் அவர் சொல்கிற எல்லா வியூஸையும் கேட்கும்போது மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேலிடாக இருக்குன்றதை நமக்கு நேரடியாகவே அவர் சொல்கிறாருன்றதே தெரியுது. நமக்கும் தெரியும், பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு கேட்போம்ல. சாப்பிடும்போது என்னுடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் முட்டாள்தனமாக இங்கே வந்து லெக்சர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்துட்டு எல்லா ஷேரையும் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கணும், நமக்கு புத்தி இல்லை அப்படின்றாரு. அன்னைக்கு தான் மார்க்கெட் பீக். அன்னையிலேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுது. ஸோ
ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சே இன்வெஸ்டர்ஸ் வந்து செய்ய வேண்டியதை செய்ய தவறிடுவோம். இன்னொரு விஷயமும் இதில் இருக்கு. என்னன்னா, எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன், மார்க்கெட் விழுந்தா கூட என்னுடைய ஷேர்ஸ் விழாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுவும் இந்த நிறுவனம் சார்ந்தே சிந்திக்கக்கூடியவர்கள், மேக்ரோவை பற்றி நினைக்காதவங்க எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா, என் ஷேர் விழாது, மார்க்கெட்டு விழுந்தாலும் என் ஷேர் விழாது. அதுக்கும் நான் வந்து 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். 2000 எங்ககிட்ட இருந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே ஐடி ஸ்டாக்ஸ் கிடையாது. எல்லாமே சேஃப், முருகப்பா குரூப், டிவிஎஸ் குரூப், இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் கம்பெனிஸ், ஏற்கனவே சீப்பாக வாங்கின கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸ் தான் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். 2000 டெக் கிராஷ் வந்தப்போ எங்க ஸ்டாக் அதே அளவு விழுந்தது, சில ஸ்டாக்ஸ் அதை விட அதிகமாக விழுந்தது. ஏன் அதிகமாக விழுந்ததுன்னு பார்த்தா, கிராஷுக்கு அப்புறம் எஃப்ஐ வந்து எல்லா ஸ்டாக்கையும் விற்கிறான். அவன் எந்த ஸ்டாக்கு, அது என்ன மதிப்பில் இருக்கணும், அதில் என்ன மெரிட், எதையுமே பார்க்கல, செல் எவ்ரி திங் அப்படின்னு வந்து விற்கிறான். ஏன்னா 2000 அந்த டெக் கிராஷ் வந்த உடனே அவன் வந்து ஒரு மேக்ரோ கால் எடுக்கிறான், இந்த கண்ட்ரியில் நம்ம எக்ஸ்போஷரை குறைக்கணும் அப்படின்னு. ரைட். இப்பவும் சொல்றேன், யூஎஸை பற்றி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு அப்புறம் குளோபல் மார்க்கெட் புல்லிஷ் ஆனாக்கா நமக்கு வர வேண்டிய பணம், வெயிட்டிங் இந்த விங்ஸ், நான் இந்த வீடியோவில் ஓப்பனிங்ல சொன்ன பணம் வருமானது கேள்விக்குறி. அது இந்த மீட்டிங்கினுடைய நரேட்டிவ் எப்படி உருவாகுதுன்றதை பார்த்து தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஸோ எஃப்ஐஐ பணம் வரலைனாக்கா டொமஸ்டிக் பணம் மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கோன்றது உறுதியாயிடும். ஒருவேளை எஃப்ஐஐ பணம் வெளியே போச்சுனாக்கா அப்போ டொமஸ்டிக் பணம் பத்தாது. அதே போல ஐபிஓ பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் வேகமா வர ஆரம்பிச்சாங்கனாக்கா நிச்சயமா அவங்க டொமஸ்டிக் பணத்தை பூரா அள்ளிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஐபிஓ 6000-7000 கோடி, 6000-7000 crore குறைஞ்சி ஐபிஓ இல்லை. அவ்வளவு பணம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கலெக்ட் பண்ண முடியுது. ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் சொல்றேன். அதானினால ஒரு சின்ன ஐபிஓவை போன வருஷம் பண்ண முடியல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு மாசம் அந்த மாதிரி பல ஐபிஓஸ் சேர்ந்தாப்புல அந்த பணத்தை திரட்டுறாங்க. அனில் அம்பானி அன்னைக்கு 2008 திரட்டின பணம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்விக்கி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த பணத்தை ரைஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ மார்க்கெட் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, பறந்துருக்கு. ஆனாலும் எப்போ ஒரு மார்க்கெட் வளர்ந்து பறந்து இருக்கோ அந்த மார்க்கெட்ல நம்ம இன்னும் ஜாகிரதையா இருக்கணும், இன்னும் நமக்கு சேஃப்டி ஓரியன்டேஷன் இருக்கணுங்கிறதா முக்கியம். அந்த சேஃப்டி ஓரியன்டேஷன் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட லேக்கிங். இந்த மாதிரி மேக்ரோ ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த சேஃப்டி ஓரியன்டேஷன்னா என்ன, நாம அதுக்கு என்ன செய்யணும், எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பாதுகாக்கும், நாளைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து மார்க்கெட் இறங்கினா நம்ம போர்ட்ஃபோலியோ அதை விட அதிகமாக இறங்குமா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான தருணங்கள் தான் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு லேர்னிங் வந்துச்சுன்னா அந்த லேர்னிங் நாளைக்கு உங்களை ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளராக உருவாக்கும்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா ஸ்டாக்கை பற்றியே திங்க் பண்ணால் போராது, மேக்ரோவை பற்றியும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் அறிவுறுத்துகிற மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் மருந்து மாதிரி கசப்பாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் அதை அப்ரிஷியேட் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் மாறலாம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லா மார்க்கெட் கான்டெக்ட்லையும், மார்க்கெட் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் நம்பிக்கை இருக்கும். ஈக்விட்டிங்கிற அசட் கிளாஸை என்னைக்கும் நீங்கள் சரியான பார்வையோடு அணுகுவீர்கள். அந்த அணுகுமுறையை உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.